எங்க கம்பெனில 8 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க்கிங் மேண்டேட்டரி இல்ல. நாங்க யாரையுமே கம்பல் பண்ண மாட்டோம். ஓ, ரொம்ப நல்லவங்க நீங்க. யா, இப்போ நான் நீங்க சொல்ற மாதிரி 8 ஹவர்ஸ் மட்டும் டெய்லி ஒர்க் பண்ணா எனக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? 8 ஹவர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மெட் பண்றீங்க. சோ மெட் எக்ஸ்பெக்டேஷன். சோ பேசிக்கலி ஆவரேஜான ரேட்டிங். யா, அப்போ அதுக்கு மேல அவுட்ஸ்டாண்டிங்கான ரேட்டிங் வாங்கணும்னா நான் என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் பண்ணணும். இந்த 8 ஹவர்ஸ்க்கு மேல எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் பண்ணணும்னா உங்க டைம்ல இருந்து கடன் வாங்கணுமா? சரி, இப்போ நான் 8 ஹவர்ஸ் டெய்லி எஃபோர்ட் போட்டு கொடுக்குற டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றேன். ஆனா என் கொலீக் எக்ஸ்ட்ராவா டெய்லி 2 ஹவர்ஸ் எஃபோர்ட் போட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றான். அப்போ அவனுக்கு தான் நீங்க நல்ல ரேட்டிங் கொடுப்பீங்க. இப்போ நான் கொடுக்குற டாஸ்க்கை கொடுக்குற டைம்ல கரெக்டா கம்ப்ளீட் பண்ணாலும் எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டாதான் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும்ன்றத இன்டைரக்டா கிரைட்டீரியா செட் பண்ணி என்ன 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் வேலை வாங்குறீங்க. ஆனா நீ நல்லவன், பண்ணியே ஆகணும்னு நாங்க சொல்லலையே. ஆனா பண்ண கூடாதுன்னு நீங்க சொல்லலையே. இஃப் யூ ரியலி கேர் அபவுட் யுவர் எம்ப்ளாயீஸ் மென்டல் ஹெல்த், எக்ஸ்ட்ராவா பண்றவன பண்ண வேணாம்னு நீங்க சொல்லிருக்கலாமே. எனக்கு மீட்டிங் டைம் ஆச்சு. I'll talk to you later. ஓடிட்டான்டா.